வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். கடந்த வாரம் ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஹமாஸ் இயக்கம் யாக்யா சின்வாரை அதன் புதிய தலைவராக நியமித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இதுதான் அந்த அமைப்பின் மிக உயர்ந்த பதவி. 2017ஆம் ஆண்டு முதல் காசாவில் ஹமாஸின் தலைவராக செயற்பட்ட சின்வார் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு இஸ்ரேலில் நடந்த படையெடுப்பு மற்றும் படுகொலையின் பிரதான திட்டமிடலாளராக பரவலாக கருதப்படுகிறார். இதில் ஆயிரக்கணக்கான ஹமாஸ் தலைமையிலான பாலஸ்தீனிய துருப்புக்கள் இஸ்ரேலுக்குள் ஓடிச் சென்று சுமார் 1200 பேரை கொன்றனர் மற்றும் 251 பணிய கைதிகளை பிடித்துச் சென்றனர். யாக்யா சின்வாரால் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் போரை தூண்டியது. அதில் சுமார் 40,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். ஹமாஸின் பல தளபதிகள் கொல்லப்பட்டனர். ஹமாஸின் தலைவரே கொல்லப்பட்டார். முழு காசாவையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஹமாஸின் கட்டுப்பாட்டில் காசாவில் இப்போது ஒற்றை நகரம் கூட கிடையாது. அப்படி ஒரு போரை தூண்டிய அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதலை மதியூகமாக திட்டமிட்ட சின்வார் அந்த இயக்கத்திற்கே தலைவராகியுள்ளார். சின்வாரின் உத்தரவுப்படி அக்டோபர் 7ஆம் தேதி கடத்தப்பட்ட பணிய கைதிகளில் 111 பேர் காசாவில் இருப்பதாக நம்பப்படுகிறது. இதில் 39 பேர் இறந்ததாக ஐடிஎஃப்பால் உறுதிப்படுத்தப்பட்டது. காசா, மேற்கு கரை, புலம்பெயர்ந்தோர் மற்றும் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாதுகாப்பு கைதிகள் ஆகிய 4 தரப்புகளில் ஹமாஸ் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளை கொண்டு ஆலோசனை குழுவான ஹமாஸின் 50 பேர் கொண்ட ஷூரா கவுன்சிலால் சின்வார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சின்வார் 10 மாதங்களுக்கு முன்பு திட்டமிட்டு நடத்திய படுகொலைக்கு பின்னர் காசாவின் அடியில் உள்ள ஹமாஸின் பெரிய அளவிலான சுரங்கப்பாதை வலைப்பின்னலில் பதுங்கியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்புகின்றனர். அவர் கான்யூனிச அல்லது ரஃபாவின் கீழ் சுரங்கப்பாதையில் இருக்கலாம், ஒருவேளை பணிய கைதிகளால் சூழப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் கூறியுள்ளனர். அக்டோபர் 7க்கு பின்னர் ஐடிஎஃப்பின் செய்தி தொடர்பாளர் ரிச்சர்ட் ஹெக்ட் சின்வாரை தீய முகம் என்று அழைத்தார் மற்றும் அவரை ஒரு இறந்த நடமாடும் மனிதனாக அறிவித்தார். பிப்ரவரியில் ஐடிஎஃப் அக்டோபர் 10ஆம் தேதி படமாக்கப்பட்ட ஒரு காணொளியை வெளியிட்டது. அதில் உள்ள காட்சி சின்வார் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் பலருடன் காசா சுரங்கப்பாதை வழியாக நடப்பதை காட்டுவதாக கூறப்பட்டது. சின்வாரை இறந்தோ அல்லது உயிருடனோ பிடிக்கும் வரை வேட்டை நிறுத்தப்படாது என்று ஐடிஎஃப்பின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி இந்த காட்சிகளை வெளியிட்ட செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை சவுடியை தளமாக கொண்ட அல் அரேபியா செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டியில் ஹமாஸ் அறிவிப்பு பற்றி கேட்டதற்கு ஹஹாரி கூறிய பதில், யாக்யா சின்வாருக்கு ஒரே ஒரு இடம் மட்டுமே உள்ளது. அது மொஹாமட் டெய்ஃப் மற்றும் அக்டோபர் 7க்கு காரணமான அனைத்து இயக்கத்தினருக்கும் அடுத்ததாக உள்ளது. இந்த இடத்தை மட்டுமே நாங்கள் தயார் செய்து அவருக்காக நியமிக்கிறோம். கடந்த மாதம் தெற்கு காசாவில் விமான தாக்குதலில் ஹமாஸின் இராணுவ பிரிவின் தளபதி மொஹாமட் டெய்ஃப் கொல்லப்பட்டதாக ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஐடிஎஃப் உறுதிப்படுத்தியது. அவரது மரணத்தை ஹமாஸ் உறுதிப்படுத்தவில்லை. வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஹஹாரியின் கருத்துக்களை எதிரொலித்தார். சின்வாரை தலைவராக்கும் ஹமாஸின் முடிவு அவரை விரைவாக அகற்றுவதற்கும் இந்த மோசமான அமைப்பை பூமியின் முகத்திலிருந்து துடைப்பதற்கும் மற்றும் ஒரு கட்டாய காரணம் என்று ஒரு அறிக்கையினை அவர் வெளியிட்டார். ஹமாஸின் தலைவராக சின்வார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இஸ்ரேலுக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்புகிறது என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒருவர் ஏஎஃப்பியிடம் கூறினார். இந்த தேர்வு இஸ்ரேலுக்கு ஒரு வலுவான செய்தியாகும். ஹமாஸ் அதன் இஸ்ரேலிய எதிர்ப்பின் பாதையை தொடர்கிறது என்று அந்த அதிகாரி கூறினார். பாலஸ்தீனிய விவகார ஆய்வாளர் ஒஹோட் ஹெமோ செவ்வாய் மாலை சேனல் 12 தொலைக்காட்சிக்கு கருத்து கூறிய போது சின்வார் இப்போது ஹமாஸில் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக இருக்கிறார் என்று குறிப்பிட்டார். இது ஏற்கனவே முக்கியமாக இருந்தது, இப்போது அது அதிகாரப்பூர்வமானது. இது அந்த குழுவின் நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். அதன் தலைமை வேகமாக சுருங்கி வருகிறது. மேலும் இது ஹமாஸ் அதிகாரத்தின் முறையான மையத்தை காசாவுக்கு திருப்பி தருகிறது. காசா தரையடி சுரங்கம் ஹமாஸின் தலைமையகமாக மாறுகிறது. சமீபகால ஆண்டுகளில் ஹமாஸின் அதிகாரப்பூர்வ தலைமையின் பெரும்பகுதி வெளிநாடுகளில் இருந்தது. இஸ்மாயில் ஹனியே மற்றும் காலித் மார்ஷல் உட்பட ஹமாஸின் அதிகாரப்பூர்வ தலைமை கத்தாரை தளமாக கொண்டது. காசாவில் ஹமாஸ் மிக மோசமான நிலையில் இருக்கும் போது இது துல்லியமாக நடக்கிறது என்று ஹெமோ கூறினார். தெற்கு காசாவில் உள்ள கான்யூனிஸ் அகதிகள் முகாமில் பிறந்த சின்வார் 1987 முதல் பாலஸ்தீனிய இன்டிஃபாடா தொடங்கிய நேரத்தில் ஷேக் அஹ்மத் யாசின் குழுவை நிறுவிய போது ஹமாஸில் சேர்ந்தார். சின்வார் அடுத்த ஆண்டு குழுவின் உள் பாதுகாப்பு எந்திரத்தை அமைத்தார்.
அத்துடன் இஸ்ரேலுக்கு தகவல் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவதற்கும் இரக்கமன்றி தண்டிப்பதற்கும் சில சமயங்களில் கொலை செய்வதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட உளவு பிரிவுக்கு தலைமை தாங்கினார். இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுடனான விசாரணையின் பிரதியின்படி கான்யூனிஸ் கல்லறையில் இஸ்ரேலுடன் ஒத்துழைத்ததாக கூறப்படும் ஒருவரை கழுத்தை நெரித்ததாக சின்வார் ஒப்புக்கொண்டார். காசாவில் உள்ள இஸ்ரேலிய பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற சின்வார் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து 23 வருடங்களில் சரியான ஹிப்ரு மொழியை கற்றுக்கொண்டார். 2011 கடத்தப்பட்ட ஐடிஎஃப்பின் சிப்பாய் கிளாட் ஷாலிட்டிற்கு ஈடாக விடுவிக்கப்பட்ட 1027 பாலஸ்தீனிய பாதுகாப்பு கைதிகளில் அவர் விடுவிக்கப்பட்டார். சின்வார் 2 இஸ்ரேலிய துருப்புகளையும் இஸ்ரேலுடன் ஒத்துழைத்ததாக அவர் சந்தேகித்த 4 பாலஸ்தீனியர்களையும் கொன்றதற்காக 4 ஆயுள் தண்டனைகளை அனுபவித்தார்.